நண்பர்களே, இன்றைக்கி வந்து காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், இது வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், இது வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து சோயா பீன்ஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் மசாலாலாம் போட்டிருக்கோம். அடுத்தது மெயின் பார்த்திங்க அப்படின்னா பழைய சோறு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிற மெயின் உணவு. இந்த பழைய சோறு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். பழைய சோறு பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மீதியான சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ருந்தாலுமே இன்றைக்கி வந்து இது வந்து நல்ல உணவாக சொல்லப்படுது. உங்கள் வயிற்றுக்கு வந்து இந்த கட் ஹெல்த்துன்னு சொல்லப்படுகிற வயிற்றுக்கு நல்ல பாக்டீரியாக்களை வந்து இது உங்கள் வயிற்றுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவாக சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய சோறு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதியாக இருக்கிறவங்க பழைய சோறு சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறையா மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் என்ன அப்படின்னா, வெறும் பழைய சோறு மட்டும் நிறையா சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி காய்கறி கீரை இதோடு சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா இதோட இன்டேக் வந்து கம்மியாக வரும். நார்மலாக நம்ம கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் சாப்பிட போகிறோம். அப்படி எடுக்கிறப்ப இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இது எடுக்கிறப்ப இது குறைவாக தான் சாப்பிட முடியும். ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதியாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சோறாக இருக்கிறப்ப குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மாவுச்சத்து வந்து குறைவாயிருது, ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் அதிகமாகுது, மினரல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து நிறையா போயிட்டுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி முழுமையான ஆராய்ச்சிகள் வர வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.